ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்காக நம்ம மேக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து உங்களுக்கு மேக்ஸ் கொஷின்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 5. இதுக்கு முன்னாடி பார்ட் 1, 2, 3, 4 போட்டிருக்காங்க. போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அடுத்து என்ன இருக்குன்னா, கவனிங்க. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி ஏரியாஸ் ஆஃப் தி இன் சர்க்கிள் அண்ட் சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் ஏ ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு. இந்த கொஷின் திரும்ப கேட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆன்சர்ஸ் மட்டும் அப்படியே நீங்கள் மெமரி பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணி காமிக்கிறேன் அதையும் பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சதுரத்தினுடைய உள்வட்டம் மற்றும் வெளிவட்டம் ஆகியவற்றுடைய பரப்பளவுடைய விகிதம் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு சதுரத்தினுடைய ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போது சதுரத்தினுடைய உள்வட்டம் அப்படின்னா அது நல்லா கவனிச்சுக்கணும். வெளிவட்டம் அப்படின்னா அதையும் நல்லா கவனம் வச்சுங்க. இப்போது ஆகியவற்றுடைய பரப்பளவு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அதையும் நல்லா கவனிச்சுங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 இங்கே கொடுத்துருக்காங்க. 1:2. இந்த இடத்துல நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உள்வட்டம் டு வெளிவட்டம் அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் வந்து 1:2. சரிங்களா? இதே வெளிவட்டம் டு உள்வட்டம் கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? 2:1 வரும். அதனால ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படின்னா சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சதுரம் இருக்குது, இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. அடுத்து இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது அதனுடைய ரேஷியோஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போது ஜென்ரலாக இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு என்ன பேர்? இது சைடுன்னு பேர். சரிங்களா? சைடு. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்ஸாக இருக்கும். என்ன இருக்கும்? இது வந்து என்ன இருக்கும்? எஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? தட் மீன்ஸ் எஸ்ஸுன்னா ஒன்றும் இல்லை, ஒரே நிமிஷம், எஸ்ஸு கிடையாது. இது வந்து அதாவது கவனிங்க, நான் திரும்ப வந்து போட்டுறேன். இந்த பக்கம் இப்படி இருக்குது, திரும்ப இந்த சர்க்கிள் இப்படி வெளியில் இருக்குது, இப்படி இருக்குது. அதாவது இந்த சைடுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா நான் எஸ்ன்னு கொடுத்தனா, சரிங்களா, அந்த சைடுடைய ஒரு வேல்யூக்கு வந்து எஸ்ன்னு கொடுத்தா இந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும்? இந்த ரேடியஸ் வந்து என்னவாக இருக்கும்? எஸ்ஸில் பாதியாக இருக்குமா? எஸ்ஸில் பாதியாக இருக்கும். சரிங்களா? அப்போது உள்வட்டம், சரிங்களா, இன் சர்க்கிள், சரிங்களா, அது என்ன இருக்குன்னா ரேடியஸ் வந்து என்ன இருக்கும்? S/2 இருக்கும். அது நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா? அதான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல S/2 இருக்கும். சரிங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், சதுரத்தினுடைய ஒரு பக்கம் வந்து நான் எஸ்ன்னு கொடுத்தா அதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சதுரம் இப்படி இருக்குது, இதில் ஒரு இப்படி போட்டிருக்குன்னா இது ஃபுல்லாக இதில் பாதி தான் எஸ்ஸுனா, இதில் ஃபுல்லாக எஸ்ஸுனா இதில் பாதி தான் ரேடியஸ். அப்போ S/2 போட்டிருக்கேன். இது வந்து இன் சர்க்கிளுக்கு. இதே இங்கே வெளியில் இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ் வந்து பாருங்கள், இது எப்படி போடலான்னா கவனிங்க. அந்த சர்க்கிளை இங்கே ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து எஸ்ஸுனா இதுவும் எஸ்ஸாக தான் இருக்கும். அப்போது இந்த டயகனல், சரிங்களா, அந்த டயகனல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு பார்த்தோன்னா பைத்தாகரஸ் தியரம் இருக்குது, அந்த ரூலும் அப்ளை பண்ணலாம். இல்லைனா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரூல் இருக்குது. அந்த ரூலும் நம்ம அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சரிங்களா, அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, இங்கே எஸ் இருக்குது, இங்கேயும் எஸ் இருக்குது. அப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அது S² ப்ளஸ்ஸு S² ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2A² வரும். இதுக்கு நம்ம ரூட் எடுத்தால், சரிங்களா, இதுக்கு நம்ம ரூட் எடுத்தால் 2A² ரூட் எடுத்தால் இதனுடைய ஆன்சர்ஸ் என்ன கிடைக்கும்? A√2 கிடைக்கும். சரிங்களா? என்ன இருக்கும்? A√2 கிடைக்கும். தட் மீன்ஸ் இங்கே ஏன்றது என்ன பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? அப்போ இங்கே எஸ்ன்னு கொடுத்துடலாம். இது எஸ்ன்னு பேர் கொடுத்துட்றேன். சரிங்களா? இது S√2 இருக்கும். இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க கொஷின்ஸில்? உள்வட்டம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெளிவட்டத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலாஸ் என்ன இருக்கும் அப்படி கேட்குறாங்க. இப்போது இந்த டயகனலில் ஃபுல்லாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த D வந்து இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? எஸ்ன்றது அவ்வளோ கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஆஃப் பண்ணணும், நம்ம டயகனலுடைய வேல்யூஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபுல்லாக. சரிங்களா? ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதில் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதனுடைய ஆஃப் வந்து என்ன இருக்குன்னா கவனிங்க,
ஸோ சர்க்கம் சர்க்கிள்னு போட்டு அதனுடைய ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா s/2, அதாவது s√2/2ன்னு இப்படி இருக்கும் சரிங்களா. s√2 இப்படி இந்த மாதிரி இருக்கும், s√2/2 இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ இதுக்கான ஸோ நம்ம ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து ரேடியஸ்னா ஸோ 5r² தான் நம்ம ஃபார்முலாஸ் சரிங்களா. அப்போ 5r² ஃபஸ்ட்டு இன் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்போ அடுத்து வந்து சர்க்கம் சர்க்கிள். அப்படி இருக்கும்போது இந்த 5r1² ரேஷியோ 5r2² இப்படி இருக்கும். இப்போது 5ஓட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேமாக இருக்குது, அப்போ கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா. அடுத்து r1² பார்க்கும்போது r1 இதுதான் இன் சர்க்கிள் வந்து ஃபஸ்ட் நம்ம எடுத்திருக்கோம். இன் சர்க்கிள் வந்து s/2னா அதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன இருக்கும், s²/ஸோ 4 வருமா, s²/4 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், ஸோ ரேஷியோ இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிங்க, இங்கே s ஸோ √2/2ன்னு இருக்குது. அதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் இங்கே என்ன இருக்கும், ஸோ s² இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வரும், பை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 4 வந்துடும் சரிங்களா. இங்கே 4 வந்துடும். அடுத்து வந்து பாருங்கள், இங்கே ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இடத்துல நான் எழுத போகிறேன். கவனிங்க, இப்போது இது வந்து ரேஷியோ இருக்குது, ரேஷியோ என்ன பண்ண போகிறேன், ஸோ டிவைடாக மாற்ற போகிறேன். அப்போ டிவைடாக மாற்றினா s²/4 இங்கே ஹோல் டைம்ஸ் இங்கே என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் s².2 பை இங்கே 4ன்னு இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபர்தராக வந்து பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகுனா, இந்த s²ம் இந்த s²ம் ஸோ கேன்சல் ஆகிடும் சரிங்களா. ஸோ நியூமரேட்டர் டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் டு டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, 1/4 இருக்குது. ஸோ 1/4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகிடும், ஏன்னா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போது இங்கே நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, கீழே வந்து 2 இருக்குது சரிங்களா. 1 இங்கே 2 இருக்கிறதுனால அப்போ 1/2 நம்ம எப்படி எழுதலாம், ஸோ 1/2ன்னு எழுதலாம், 1/2ன்னு எழுதலாம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரிங்களா. இதே கேள்வியை வந்து அவங்க ஸோ வெளிவட்டம் டு உள்வட்டம் அப்படி கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 2:1ன்னு வரும். அதனால ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஸோ சின்னதுலேருந்து பெருசுனா ஸோ உங்களுக்கு 1:2, பெருசுலேருந்து சின்னதுனா 2:1 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த பெரிமீட்டர் ஆஃப் 2 squares ஆர் 40 cm and 32 cm. Find the perimeter of a third square whose area is equal to the difference of the area of the 2 squares அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. கொஷின்ஸ் தமிழில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 2 ஸ்கொயர் இருக்குது, அதனுடைய பெரிமீட்டர் வந்து எந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா 40 சென்டிமீட்டர் 32 சென்டிமீட்டர். அப்படி இருக்கும்போது 2 சதுரங்களுடைய பரப்பளவுடைய வித்தியாசத்திற்கு சமமான பரப்பளவு கொண்ட மூன்றாவது சதுரத்துடைய சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. மூன்றாவது சதுரத்துடைய சுற்றளவு என்ன கேட்குறாங்க சரிங்களா. ஸோ கொஷின்ஸ் வந்து இது மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸை நீங்கள் ஈக்குவேஷனாக மாற்றணும் சரிங்களா. இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு 2 சதுரனுடைய சுற்றளவு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சுற்றளவுனா பெரிமீட்டர். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இது 40 மீட்டர்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 இருக்குன்னா அப்போ எல்லா சைட்ஸுக்கு என்ன இருக்கும் 10 10 10 அப்படின்னு இருக்குமா. அதாவது சுற்றளவு 40னா அப்போ சதுரத்துடைய சுற்றளவுனா என்ன இருக்கும், எல்லா பக்கம் சமம். அதனால நம்ம 10 10ன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். அப்போ வந்து ஒரு சைடு வந்து 10 இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ரெண்டாவது இங்கே வந்து கொடுத்துறாங்க 32 அப்படி கொடுத்துறாங்க. அப்போ 32ன்னா இப்போ இந்த பக்கம் 8 இந்த பக்கம் 8 இந்த பக்கம் 8 இந்த பக்கம் 8 ஸோ இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன கொஸ்டின் சொல்கிறாங்கன்னா, 2 சதுரங்களுடைய பரப்பளவுக்கு வித்தியாசத்துக்கு சமமான, வித்தியாசம்னா டிஃப்ரென்ஸு சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியானா இங்கே a² ஃபார்முலா. அப்போ a² a வந்து 10னால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 100 கிடைக்குமா. அப்போது 100 மைனஸ் இங்கே a வந்து என்ன இருக்குது 8 இருக்குது. அப்போ 8 நம்ம ஸ்கொயர் பண்ண இருக்கோம் 64 சரிங்களா. 64 அப்போது இது வந்து 36 கிடச்சிருச்சு சரிங்களா. 36 கிடச்சிருச்சு. இது வந்து a சரிங்களா, அதாவது a² வேல்யூஸ். அதாவது கவனிங்க, பரப்பளவையும் வித்தியாசத்துக்கு சமமான பரப்பளவு கொண்ட மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவு. இப்போ இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஏரியா, தேர்டு சதுரத்தினுடைய ஏரியா சரிங்களா. அப்போது ஏரியா வந்து நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியும், a²
அப்போ இதை சால்வ் பண்ணால் 36 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ ஏ ஈக்குவல் டு ஆறுன்னு கிடைக்கும். ஏ ஈக்குவல் டு ஆறுன்னு கிடைச்சிருச்சா? நல்லா கவனிங்க. ஸோ பரப்பளவு, அதாவது பரப்பளவுலையும் வித்தியாசத்துக்கு சமமான பரப்பளவு கொண்ட மூன்றாவது சதுரத்தினுடைய சுற்றளவு கேட்குறாங்க. இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது சதுரத்தினுடைய பரப்பளவு அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ஏ ஸ்கொயர் வச்சு நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ 6னா அப்போது இதனுடைய பெரிமீட்டர் என்ன இருக்கும்? இப்போ இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6. அப்போ 6 வந்து எத்தனை சைடு இருக்குது? 4 சைடு இருக்குது. அப்போ அதனுடைய சுற்றளவு என்ன இருக்கும்? 24 சென்டிமீட்டர் தான் கிடைச்சிருக்கும். சரிங்களா? 24 சென்டிமீட்டர் தான் கிடைச்சிருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a family has a man and his wife, their 2 sons and their wives. The family of every son also has 2 daughters. Then how many female members are there in the family சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அதில் என்னென்ன விதமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர், அவருடைய மனைவி, சரிங்களா? மனைவின்னு சொல்லியிருக்கனால இவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து எத்தனையும் கேட்குறாங்க. சரிங்களா? அதுதான். அப்போ மனைவினா ஒருத்தர் வந்து இவங்க கேர்ளாக இருப்பாங்களா? அப்போ இவங்க ஒருத்தர். இரு மகன்கள் சரிங்களா? அவங்களுடைய அப்பா இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இரு மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள். மனைவிகள் சொல்லும்போது 2 பசங்க இருந்தாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு 2 கேர்ள் வரும் இந்த இடத்துல. சரிங்களா? 2 பசங்களுக்கு ஒவ்வொரு ஒய்ஃப்னு சொல்லும்போது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஒய்ஃப் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல. அப்போ 2ன்னு கிடைக்கும், 2 ஃபீமேல் கிடைக்கும். அடுத்து ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் 2 டாட்டர்ஸ் இருக்குது. 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னா, அதாவது 2 பசங்க இருக்காங்கன்னா அந்த 2 பசங்களுக்கும் ஒவ்வொரு பையனுக்கும் 2 பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல மொத்தம் 2 பசங்க இருக்கிறதுனால அப்போ மொத்தம் வந்து பார்த்தா 4 பேர் கிடைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர் கேட்குறாங்க? சரிங்களா? ஆக மொத்தம் வந்து பார்த்தோன்னா இங்கே 4, இங்கே 2, இங்கே 1. ஆக மொத்தம் 7 பேர் வந்து அந்த குடும்பத்தில் வந்து இருப்பாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள். இஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xy தென் எக்ஸ் ரேஷியோ ஒய் ஈக்குவல் டு, அதனுடைய ஆன்சர்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கொஷின்ஸில் வந்து அதே தான். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. எக்ஸ் ரேஷியோ ஒய்யோட ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா கொடுத்துக்கிற ஆப்ஷன் வச்சு நம்ம மூவ் பண்ணிடலாம். சரிங்களா? அப்படி போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்மளாக ஒன்று க்ரியேட் பண்ணி எடுத்தால் பெரிய ப்ராசஸ் போகும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xyன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? சால்வ் பண்ணோம். சரிங்களா? 4xy இப்படி இருக்குது. அதாவது என்னென்னா எக்ஸோட ஆன்சரும் ஒய்யோட ஆன்சரும் இதுக்கு நான் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 2 சைடும் ஈக்குவலாக வரணும். என்ன வரணும்? 2 சைடும் ஈக்குவலாக வரணும். அந்த மாதிரி எந்த ஆன்சருக்கு வந்து 2 சைடும் ஈக்குவலாக வருதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1:2 வந்து போட்டு பார்க்கலாம். எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2. எக்ஸுக்கு 1 போட்டால் 1 தான். ப்ளஸ்ஸு இங்கே ஒய்க்கு வந்து 2 போட்டால் இங்கே 4 × 2 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 4 வரும். அதாவது 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 வரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 4 × 1 × உங்களுக்கு 2. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 4 16 + 1 17 கிடைக்கும். ஆனால் இந்த பக்கம் 17 கிடைக்கல, ஏன்னா இது 18 கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு? 8ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? 8ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து நாட் ஈக்குவல், நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து வரல. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி பார்க்கணும். 2:1ன்னு போடலாம். அப்போது எக்ஸுக்கு 2 போட்டால் 2 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்? 1 போடணும். அப்போ ஒய்க்கு 1 போட்டால் அப்போ 4 × 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ இஸ் ஈக்குவல் டு இங்கே 4, எக்ஸுக்கு 2 போடணும், ஒய்க்கு 1 போட்டால் ஆக மொத்தம் இது 4 + 4 ஈக்குவல் டு 4 2 சார் இந்த இடத்துல 8. சரிங்களா? 4 2 சார் 8. அப்போ ஃபர்தராக மல்டிப்ளை ஆட் பண்ணால் சால்வ் பண்ணால் 8 = 8ன்னு வந்துடுச்சு. அப்போது இந்த ஆன்சர் வந்து ஈக்குவல்னு வருது இல்லை? ஈக்குவல் வந்தாலே அப்போ நம்ம எடுத்துக்கிற ஆன்சர்ஸ் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2:1ன்றது ஆன்சர் கரெக்டு. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள். இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு, நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. நான் ஏன் இது வந்து முக்கியம்னு சொல்கிறேன்னா,
இந்த மாடலை வந்து நீங்கள் சம்ஸாக போட்டிங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். இதுக்கான சின்ன ஒரு கொடுத்துக்கிற கான்செப்டை லேர்ன் பண்ணி நம்ம எப்படி போடலாம் அது மட்டும் நல்லா கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் இன் ஏபி 4th and 7th terms, அதாவது இஃப் இன் an ஏபி ஸோ 4th and 7th terms, ஒரு 4th உடைய டேர்ம்ஸும் 7th உடைய டேர்ம்ஸும் கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4th term, இது வந்து 7th term இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ஸோ 19th term, ஸோ 19th termனா 19வது உறுப்பு, 19வது உறுப்பு வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது. அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் ஸோ 4வது உறுப்பும் கொடுத்துட்டாங்க, 7வது உறுப்பும் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ 19th term, தட் மீன்ஸ் 19வது உறுப்பு வந்து என்னவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போது இதை நல்லா கவனிங்க. எப்போவுமே ஏபிஜிபி பொறுத்தவரை ஒரு கான்செப்ட் மட்டும் இருக்குது. ஸோ பேசிக்கான அதோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும், ஸோ ஒரு லாஜிக்காக ஒரு நம்பர் வந்து ஸோ டிஃப்ரென்ஸாக வந்துகிட்டே இருக்கும். அது எவ்வளோனா இருக்கலாம், 4 வரலாம், 3 வரலாம், 2 வரலாம், எவ்வளோனா வரலாம். பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து காமன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஏபி அதை பொறுத்தவரை. இப்போது இந்த ஏபி சீரிஸில் கவனிங்க, இங்கே 4th term கொடுத்துறாங்களா, இந்த 4th term நல்லா கவனிங்க. இது T4 உடைய வேல்யூஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3a + 2dன்னு கொடுத்துறாங்க. அடுத்து 7th term பார்த்தீங்கன்னா 4a + 4dன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த கொஷின்ஸை பொறுத்தவரை ஒரு லாஜிக்காக நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தர போகிறேன். அதாவது இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஸோ 3 நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? 3 நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, கண்டினியூட்டியாக இருக்குது. ஏவுடைய டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக இருக்குது. ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதோடைய டிஃப்ரென்ஸ் டியோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸோ இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்குது. அப்போ அடுத்து இங்கே வந்து 2 நம்பர் விட்டால் அடுத்து T9 வருமா, ஸோ 8 டி இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 6, அப்போ இங்கே 10 வருங்க இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ T10 வரும். ஏன்னா 8 9 போச்சுன்னா 10. அடுத்து பார்த்தோன்னா 11 12 போச்சுன்னா உங்களுக்கு 13 வரும். சரிங்களா? 11 12 போச்சுன்னா 13 வரும். அடுத்து 14 15 போச்சுன்னா உங்களுக்கு T16 வரும். அடுத்து 17 18 போச்சுன்னா உங்களுக்கு T19 வரும். இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு லாஜிக்கை நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போது இந்த இடத்துல கவனிங்க, ஏன்னா அந்த ஏவுடைய டேர்ம்ஸை பாருங்கள். இங்கே 3 இருந்தால் இங்கே 4ன்னு வந்திருக்கு. அப்போ அடுத்து என்ன வரும், 5ன்னு வருமா. அப்போ இங்கே 5a, இங்கே 6a, இங்கே 7a, இங்கே 8a இப்படி வருமா, இப்படி வரும். லாஜிக்காக நான் போட போகிறேன், நல்லா கவனிங்க. சரிங்களா? ஸோ ஏபிஜிபியை பொறுத்தவரை ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து லாஜிக்காக இருக்குமே. சரிங்களா? காமன் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோனா இருக்கலாம், அதுக்கான திருப்பி சொல்கிறேன். அப்போது 5a 6a 7a 8a வருமா. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 2 இருந்தால் 4 வந்திருக்கா. அடுத்து இங்கே 6dன்னு வருமா, இங்கே 8dன்னு வரும். அடுத்து இங்கே 10dன்னு வரும். அடுத்து இங்கே 12dன்னு வரும். இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? அந்த ஸோ 19th term வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 19வது உறுப்பு வந்து என்னவா வரும்னா 8a + 12d தான் ஆன்சர். அப்போ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், 8a + 12d. சரிங்களா? 8a + 12d தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான், இங்கேயும் ஏ தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், என்ன இருக்குன்னு பாருங்கள், கவனிங்க. இந்த கொஷின்ஸு, இஃப் ஹோம் இஸ் ரிட்டன் ஆஸ் IQPI தென் ஹவு வில் ACID பி ரிட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹோம் என்பது IQPI என எழுதப்பட்டால் ACID என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கொஷின்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஏபிசிடி ரொம்ப முக்கியம். இப்போது நான் பாஸ்ட்டாக ஏபிசிடி எழுதிடுறேங்க. ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. ஸோ ஏபிசிடியை பொறுத்தவரை கொஞ்சம் பாஸ்ட்டாக எழுதிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதுக்காக சொல்லிக்கிறேன். அப்போது ஃபஸ்ட்டு ஹோம் அப்படி எழுதியிருந்தா ஸோ இங்கே ஹெச் வந்திருக்கனால பக்கத்தில் என்ன இருக்குது, ஐ வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இங்கே ஏ வந்திருக்கனால அப்போ ஏக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கும், ACIDனா ACID வந்தால் ஏ வந்திருந்தா ஏக்கு அடுத்த நம்பரே வந்திருக்கணுங்க. சரிங்களா? ஏக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது, இங்கே பி. அப்போ இங்கே பின்னு வரும். சரிங்களா? பின்னு வரும். அடுத்து
இங்கே பாருங்கள் ஓ வந்திருக்கு. ஓ வந்திருக்குனால இங்கே பாருங்கள் ஓ வந்திருக்குனால ஒரு நம்பரை விட்டு கியூ வந்திருக்கா, ஒரு நம்பரை விட்டு இங்கே கியூ வந்திருக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போது இங்கே சி வந்திருக்குனால சி வந்திருந்தா சியிலேருந்து ஒரு நம்பரை விட்டால் ஈன்னு வருமா, ஈன்னு வரும். அப்போது இங்கே ஈன்னு வரும். என்ன வருவாங்க, ஈன்னு வரும். அடுத்து இங்கே ஐ வந்திருக்கு சரிங்களா. அப்போது இங்கே மூணாவது எழுத்து பாருங்கள் எம் வந்திருக்குனால அங்கே பி வந்திருக்கு. எம் இங்கே இருக்கா, இங்கே இருக்குது, எம் அங்கே இருக்குது. அதில் 2 நம்பரை விட்டு அடுத்த நம்பர் வந்திருக்கு, 2 நம்பரை விட்டு அடுத்த நம்பர் வந்திருக்கு MNOP. அப்போ 2 நம்பரை விட்டு வந்திருக்கனால இங்கே ஐ வந்திருந்தா ஸோ ஐ எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது ஐ. அப்போ ஐலேருந்து 2 நம்பரை விட்டால் இங்கே எல் வந்திருக்கும். ஸோ JKL. அப்போது இங்கே எல் வரும் சரிங்களா. அடுத்து இங்கே டி பாருங்கள் சரிங்களா. டி பார்க்கும்போது இங்கே ஈயை பார்த்தா இ இங்கே இருக்குது. ஈலேருந்து பாருங்கள் 3 நம்பரை விட்டு வந்திருக்கு சரிங்களா. ஈலேருந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா FGH அப்புறமா தான் ஐ வந்திருக்கு. அப்போ 3 நம்பரை விட்டு தான் ஐ வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி டின்னு வந்தால் டிலேருந்து 3 நம்பரை விட்டா, டிலேருந்து 3 நம்பரை விட்டால் EFG அதுக்கப்புறம் பார்த்தா ஹெச் வரும். அப்போது இந்த இடத்துல BELH தான் ஆன்சர். BELH இது வந்து எங்கே இருக்குது பாருங்கள், BELH இங்கே பாருங்கள், BELH ஆன்சர். அதே மாதிரி ஆப்ஷன் இங்கே இருக்கு, ஆப்ஷன் சி தான் கரெக்டு, BELH சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், கவனிங்க. இந்த கொஷின்ஸ் பாருங்கள். when a die is rolled, அதாவது இங்கே டைன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இங்கே டைஸ்ன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ டைஸ் அப்படிங்கிற நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ when a dice is rolled, find the probability to get the number which is greater than 6 அப்படி சொல்லிக்கிறாங்க சரிங்களா. greater than 6 அப்படி சொல்லிக்கிறாங்க. இப்போ என்னென்னா ஒரு பகடை வந்து உருட்டும் போது அந்த ஒரு பகடையில் 6 விட அதிகமாக வரணும். என்னது 6 விட அதிகமாக வரதுக்குன்னா அந்த பாசிபிலிட்டி வந்து எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போது ஒரு டைஸ்னாலே இதில் என்னென்ன இருக்குன்னா 1 2 3 4 5 6 இருக்கும் சரிங்களா. ஒரு டைஸ்னால என்ன இருக்கும், அதில் 6 நம்பர் இருக்கும். அந்த 6 நம்பர் இந்த மாதிரி தான் இருக்குமே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 6 விட அதிகமாக வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. 6 விட எங்கே அதிகமாக இருக்குது, இங்கே 6 விட அதிகமாகவே இல்லை. ஏன்னா இது மேக்ஸிமம் எவ்வளோ 6 தான் சரிங்களா. அப்போ 6 விட இங்கே அதிகமாகவே எதுவுமே இருக்காது. அப்போ இங்கே எதுவுமே இல்லை. 0/6 = 0 வரும் ஆன்சர். ஏன்னா ஸோ இங்கே எதுவுமே இல்லை, அதனால் 0. ஸோ மொத்தம் எதில் வந்து 6ல் எதுவுமே இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 6. அப்போ 0/6 வந்து ஆன்சர் 0. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 0 சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது, கவனிங்க. ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. கொஞ்சம் நல்லா கவனிச்சாதான் இந்த சம்மே போட முடியும். எப்போவுமே இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சம்ஸ் வந்து போட்டுடலாம் சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த கொஷின்ஸை பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, A is twice as fast as B and A is thrice as fast as C. If A and B together can do a work in 10 days அப்படி சொல்கிறாங்க. Then find the number of days C alone will take to complete the work அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் தமிழில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A என்பவர் B என்பவரை காட்டிலும், A என்பவர் B என்பவரை காட்டிலும் 2 மடங்கு ஸோ வேலை செய்பவர், 2 மடங்கு வேலை செய்பவர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மேலும் A என்பவர் C என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேலை செய்பவர் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வேலையை A மற்றும் B ஆகிய இருவரும் சேர்ந்து 10 நாட்களில் முடித்தால் அதே வேலையை C மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க. இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். ஸோ ரேஷியோ அந்த மெத்தடை வச்சு நான் சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஏன்றவங்க கொஷின் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க எப்படின்னா, ஸோ ஏ என்பவர் B என்பவரை காட்டிலும் 2 மடங்கு வேகமாக வேலை செய்பவர். அப்போ 2 மடங்குனா இங்கே நான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி சரிங்களா. 2 மடங்குனா ஸோ இந்த மாதிரி தான் வரும். A = 2Bன்னு எடுத்துக்க முடியும் சரிங்களா. A = 2Bன்னு எடுத்துக்க முடியும். அடுத்து ஸோ திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக உருவாக்குறாங்க. என்னென்னா திரும்ப ஒரு கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. A என்பவர் C என்பவரை காட்டிலும், A என்பவர் C என்பவரை காட்டிலும் 3 மடங்கு, எத்தனை மடங்கு 3 மடங்கு ஸோ அதிகமாக வேலை செய்பவர் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ 3 மடங்குனா அப்போ இங்கே 3 போட்டுக்கணும் சரிங்களா. இப்போ இப்படி இருக்கா. இதுலேருந்து பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்,
ஸோ ரேஷியோவை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். இதை A/Bன்னு எழுதலாமா? A/B எழுதி இங்கே எழுதுனா 2/1ன்னு வருமா? நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இருக்கக்கூடிய பியை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மல்டிபிள் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ A/B = 2/1ன்னு வருமா? சார் ஏன் சார் அங்கே வந்து 1 வந்துச்சுன்னா எப்பவுமே டினாமினேட்டரில் கீழே வந்து பார்த்தோன்னா எந்த நம்பர்னாலும் அங்கே 1 இருக்குன்னு மீனிங். அப்போ A/B வந்து பார்த்தோன்னா 2:1ன்னா அப்போ இது A/B இங்கே A/B அப்படின்னு எழுதுனா சரிங்களா? A/Bன்னு எழுதுனா இதோட ஆன்சர் 2:1ன்னு வரும். இந்த மாதிரி ஒரு ஆன்சர் ஃபஸ்ட் நான் கண்டுபிடிச்சிக்கினேன் சரிங்களா? ஸோ அது மாதிரி இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல A/Cன்னு எழுதுனா இதை 3/1ன்னு எழுதலாம். அப்போ இது எழுதும்போது A/C = ஸோ 3:1ன்னு எழுதலாம். A/C = 3:1ன்னு எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் ABCன்னு கண்டுபிடிக்க போகிறேன் சரிங்களா? என்ன பண்ண போகிறேன், ABC கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ABC கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்போது எந்த நம்பர் ரிப்பீட்டட் ஆகிருக்கோ அந்த டேர்ம்ஸ் வந்து மிடில் வர மாதிரி எழுதிக்கணும் ரூல் படி சரிங்களா? ஸோ எந்த நம்பர்ஸ் வந்து ஸோ 2 முறை ரிப்பீட்டடாக இருக்கோ அந்த வேல்யூஸை அது மிடில் எழுதணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ அந்த சம்மஸை வந்து போட முடியும் சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன். இல்லைன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னா ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து ராங் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா A/B இங்கே A வந்திருக்கு, இங்கே A வந்திருக்கு சரிங்களா? அப்போ ஏன்ற பார்ட்ஸை மிடில் எழுதணும் சரிங்களா? ஏன்ற பார்ட்ஸை மிடில் எழுதி இங்கே முன்னாடி இங்கே B போட்டுக்குங்க, இங்கே C போட்டுக்குங்க. இதுதானே கண்டுபிடிக்க போகிறேன் சரிங்களா? அப்போ A/B வந்து பார்த்தா 2:1ன்னு கிடச்சிருக்குதால ஏக்கு வந்து 2. அப்போ ஏக்கு இங்கே 2, இங்கே பிக்கு வந்து 1ங்க. என்னது பிக்கு வந்து அங்கே 1. அடுத்து A/C வந்து பார்த்தோன்னா ஸோ 3:1 இருக்கிறதுனால அப்போ ஏக்கு வந்து 3 கொடுக்கணும். ஏக்கு 3 கொடுத்து இந்த இடத்துல இங்கே 1 கொடுக்கணும். இப்போது இந்த இடத்துல ஸோ டிமாண்டாக இருக்கா நம்மளுக்கு, அந்த இடத்துல என்ன வரும் நம்பர்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் சால்வ் பண்ணும்போது. ஸோ அந்த நம்பர்ஸ் பின்னாடி வந்துக்கிற நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கணும், முன்னாடி வந்துக்கிற நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்களா? அந்த ரூல் படி நான் போட போகிறேன். அப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 2 போடணும், இங்கே 3ன்னு வரும். அப்போ இது ஃபர்தராக நம்ம என்ன பண்ணோம், இது என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டு மல்டிபிள் பண்ணணும். என்ன பண்ணணும், ஸோ மல்டிபிள் பண்ணணும். அப்போ அது மல்டிபிள் பண்ணால் என்ன பாருங்கள், ஸோ 1 3s are 3 வரும். அடுத்து ஸோ 2யும் 3யும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ 6 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 2ன்னு வரும் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போது 3:6:2ன்னு கிடச்சிருச்சு சரிங்களா? 3 ஸோ 6:2ன்னு இப்படி கிடச்சிருச்சு சரிங்களா? இது வந்து ஸோ A பார்ட், இது வந்து B பார்ட், இது வந்து C பார்ட் சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா கவனிக்கணும், அந்த கொஷின்ஸை நல்லா கவனிங்க. A மற்றும் B ஆகிய இருவரும் சேர்ந்து 10 நாட்களில் வேலையை முடிப்பர். அதாவது ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 10 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பங்குன்னு சொல்லுவாங்க. என்னது 1 டேயில் வந்து அவங்க செய்யக்கூடிய ஸோ 3 மடங்கு வேலை, 2 மடங்கு வேலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதனுடைய பங்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏவும் பினா அப்போ ஏபி என்ன இருக்குது, இங்கே மொத்தம் ஸோ 3 6 இருக்குது சரிங்களா? ஸோ ஏக்கு வந்து 6 கிடச்சிருக்கு, பிக்கு வந்து 3 கிடச்சிருக்கு. இதெல்லாம் மடங்கு வேலை, அதனுடைய பங்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா? அப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து 10 நாள் வேலையை முடிக்கிறாங்கல்ல, 10 நாள் வேலையை முடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது 2த்தையும் ஸோ என்ன பண்ணோம் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஏன் ஆட் பண்ணணும்னா ஸோ மொத்த பங்கு அப்படி இருக்குது சரிங்களா? அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 6யும் ப்ளஸ் 3யும் ஆட் பண்ணி ஒரு 10ஆல் நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏன் சார் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ இது வந்து பங்கு சரிங்களா? ஸோ அந்த மடங்கு அப்படி சொல்கிறாங்களே, ஸோ ஏவோட பியை வந்து பாஸ்ட்டாக செய்கிறாங்கன்னா அப்போ அவங்க வந்து மடங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மடங்குக்காக இருக்கும்போது அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது ஸோ ஏவுடைய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 கிடச்சிருக்கு, பியோடைய பங்கு 3 கிடச்சிருக்கு. அப்போ 2த்தையும் அதை ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் சேர்ந்து செஞ்சு இருக்கக்கூடிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 10 நாட்கள் சரிங்களா? அப்போது டோட்டல் ஒர்க்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கப்படும் சரிங்களா? டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது
இரண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஸோ 9 9 இன்ட்டு 0 ஸோ 90 கிடச்சிருச்சு சரிங்களா. இப்போது 90 கிடச்சிருச்சு. இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள். சி மட்டும் அதே வேலையை சி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படி கேட்டுக்கிறாங்க சரிங்களா. சி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார்னா இப்போது அந்த இடத்துல அங்கே பாருங்கள் சியோட பங்கு என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குல்ல, அப்போ இது 2ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 45ன்னு வரும். அப்போ அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சி மட்டும் 45 நாளில் வந்து செஞ்சுருப்பாங்க சரிங்களா. ஆப்ஷன் டி தான் சரி. இந்த இடத்துலையும் டி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜென்ரலாக ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் அண்ட் ஒர்க் அவரை பொறுத்தவரை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு தான் கண்டிப்பாக அது வந்து ஒரு கொஷின் கேட்டாலும் சரி 2 கொஷின் கேட்டாலும் சரி ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.